ரஷ்யா உக்ரைன் மேல சரமாரியான தாக்குதல். அதுக்கான காரணம் ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் நடந்தது. உக்ரைன் தரப்புல இருந்து ட்ரோன்கள், லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம். 2, 3 ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணாங்க. 4, 5 இடங்கள்ல வெடி விபத்துகள் கேட்டதா சொல்லப்பட்டு வந்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 2வது ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க. இதுல பல விஷயங்கள பத்தி இவங்க பேசியிருக்காங்க. பேக் டோர் சேனல்ஸ்லலாம். ஆல்ரெடி இத துணுக்கு செய்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருந்தாரு. அத நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தோம். ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட கேட்கும்போது, புட்டின் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்கிறார் பேசிட்டு இருக்கும்போது, "நான் ஈரான பத்தி வேணா பேசலாமா? ஈரானுக்கு வேணா என்ன ஏதுங்கிறது பார்த்தா உதவட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இல்ல, இல்ல நீங்க ஈரான மறந்துருங்க. நீங்க உக்ரைன மட்டும் பாருங்க. ஈரான மறந்துருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னதா, இவர் தரப்புன்னு சொன்னதா சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அந்த வீடியோ செய்திகள் வந்துச்சு. அத நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். இப்போ ஈரான அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா. ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல உதவிகள் இல்ல. ஏன் நீங்க உதவி பண்ணல அப்படின்ற கேள்விகள் டைரக்ட்டா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் தரப்பு வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு புட்டின் அவர்கள், இஸ்ரேல்ல அதிகப்படியான ரஷ்யர்கள் இருக்காங்க. ரஷ்யா பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் நான் ரஷ்யர்களா பார்க்குறேன். ரஷ்ய மொழி பேசுறவங்க, ரஷ்யாவோட ஆரிஜின் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரஷ்யர்கள். ஸோ அதையும் நான் கருத்துல கொள்ளணும்ல அப்படிங்கிற அவர் தரப்பு நியாயப்படுத்திட்டு இருந்தாரு. இப்ப எப்படி? சரி, நீங்க சொன்ன மாரி நான் எதுவும் பண்ணலைல. இப்ப என்ன பின்னாடி போங்க. நாங்க பார்த்துக்குறோம் உக்ரைன் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து கேட்கறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ பயங்கரமான அட்டாக்ஸ். இது போல அட்டாக்ஸ் நடந்ததுன்னா இந்நேரத்துக்கு உலகமே அதிரி இருந்திருக்கணும். பைடன் அவர்கள் வந்து அப்படியே கண்ண மொறச்சு பார்த்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அப்படியே வேற லெவல்ல இருந்திருக்கணும். மொறச்சிருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு சாங்ஷன் போட்டிருந்திருப்பாரு. நடுங்கி இருந்திருக்கணும் எதிர்த்தரப்புல ரஷ்யா இருந்திருந்தா. ஆனா இப்ப பைடன் அவர்கள் இல்ல. அதனால இப்ப ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மொத்தம் 550 ட்ரோன்கள ஏவி விட்டுருந்துக்கிறாங்க. இதுல 478 கிட்ட வந்து பண்ணா டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பைடன் அவர்கள் மறைக்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, உக்ரைனுக்கும் சேர்த்து தான். ஏன்னா அங்க புரொடெக்ட் பண்றது எது? பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்ப பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது இல்லையா? அப்புறம் அந்த இடத்துல இம்பாக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னோம்னா வெளியே தெரிய வந்துரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பண்ணா மறைக்கப்படும். ஸோ மறைக்கிறது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, உக்ரைனுக்கு சேர்ந்தா அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கத்துக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ 8 ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புலேருந்தே சொல்லிக்கிறாங்க. உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட் முழுவதும் வந்து பார்த்தா கரும் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. ஏர் குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்கு. அதுவும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய அண்டர் கிரவுண்ட்லயே கழிச்சிருந்துக்கிறாங்க, ஷெல்டர்லயே கழிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற போல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 33 லொகேஷன்ல டெப்ரிஸ் விழுந்திருக்கு. ஸோ உக்ரைன்ல வாஸ்டான பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஹெவியான அட்டாக்ஸ் 550 ட்ரோன்ங்கிறது லேஸ்ல கிடையாது. 550 ஏரியல் டார்கெட்ஸ். இது கூட மிசைல்கள் தனியா வந்திருக்கு. அந்த கவுண்ட்ங்கிறது டோட்டலா வந்து 550. ஸோ மிசைல்கள் கம்பைன்டான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணிக்கிறாங்க. இதுல கீவ் மேல மட்டுமே 100 ஏரியல் டார்கெட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தாக்குதல் உக்ரைனோட கேபிட்டல நடந்திருக்கும் கீவ்ல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, போலாண்டோட எம்பசி கேவ்ல இருக்கும் இல்லையா, அது பேன்லயே அட்டாக் நடந்திருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. வம்படையா வேணும்னு ரஷ்யா அடிச்சாங்களா, இல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து மிசைல் அங்க மாறுச்சா, இல்ல வேற ஏதாவது தெரியாம வந்து உதிரி போய் அங்க விழுந்தான்றது தெரியல. இது போல தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதுல பெருமளவுல பாதிக்கப்பட்டது கிரமட்டார்ஸ்க். இந்த கிரமட்டார்ஸ்க்ன்றது களத்துல முன்னாடி இருக்கிறது ரேஸ் டு கிரமட்டாஸ்க் அப்படின்னு யூகே தரப்புன்னு செட் பண்ணிக்கிறாங்க. இப்ப கிரமட்டாஸ்க் பகுதியை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டொனஸ்க முழுவதும் லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கிரமட்டாஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை பிடிச்சிட்டாங்கன்னா டிஃபென்ஸ் க்ளோஸ், டொனஸ்க் பகுதி முழுவதும் லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ரஷ்யா எதுக்காக இந்த உக்ரைனுக்குள்ள சண்டை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிடுன்னு அர்த்தம். ஸோ இந்த கிரமட்டாஸ்க்கு பக்கத்துல ரஷ்யா வந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல மிக பெருமளவில் வெடி விபத்துகள் கேட்டிருக்கு, ஷெல்லிங் நடந்துட்டு இருக்கு, ட்ரோன்கள் ரீச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம மேப்பில் பார்க்கும்போது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டொனஸ்க் பகுதி முழுவதும் பிடிக்கிறதுக்கான எய்ம் இப்ப ரஷ்ய தரப்பு வந்து இருக்கு. அடுத்த மிக பெரும் தாக்குதல்ங்கிறது கார்வீரிக் பகுதி. கார்வீரிக் பகுதியில் தாக்குதல் நடந்ததுனால மிக பெருமளவில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதனால எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால கார்பேரி முழுவதும் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண சொல்லியிருந்தாரு, நான் ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேசினேங்க, இந்த போர் நிறுத்துறதுக்கான எந்த ஒரு எண்ணமே அவருக்கு இப்போதைக்கு இல்லை, கான்வர்சேஷன் பண்ணதே ஒரு பிடிக்கல, எனக்கு ஹாப்பியா இல்லை அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஐயோ ட்ரம்ப் அவர்களை ஹாப்பி பண்ணிருங்க, இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற இருக்கு இல்லையா.
இந்த போரை முடிக்கிறதுக்கான வேலைகள்ல அவர் இதுக்கு மேல ஆர்வம் காட்டுவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் கிடையாம, அது மட்டும் இல்ல, ஆயுதங்கள் கொடுக்கறத வந்து பண்ண ஸ்டாப் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா, ஈரான்ல ஏற்பட்ட அந்த ஃபெயிலியர். ஸோ அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல விட்டாஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல எனர்ஜி சாங்ஷன் ரஷ்யா மேல போட்டதை முதல்ல வித்ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாரு. ரஷ்யா கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு வம்படைக்காது கடகோடியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெக்கர் மேலேயாவது வந்து பண்ண சாங்ஷன் போட்டிருக்கணும். யாராவது ஒருத்தங்க மேலேயாவது வந்து பண்ண ரஷ்யால இருக்கிறவங்க சாங்ஷன் போட்டிருக்கணும். ஆனா இப்போ சாங்ஷன் லிஃப்ட் பண்ணுங்கன்ற போல கோரிக்கை வருதே அமெரிக்கா கிட்ட இருந்து. அமெரிக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கிட்ட இருந்து என்னப்பா இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம். அடுத்து அப்படியே நம்ம இஸ்ரேல் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல்ல தொடர்ந்து இந்த இஸ்ரேல் காசா பகுதியில தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பல பகுதிகள்லையும். குறைஞ்சது 100 நபர்கள் அதாவது இறந்திருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இன்னைக்கு காலையில கூட இந்த வீடியோ பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த காசா பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் எய்டு வாங்க வரும்போது அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. இதனால 51 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க. இதுல எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல மட்டுமே 51 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். 90க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தினந்தோறும் இது போல வர்றது வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. பல மீடியாக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இனி எத்தனை மீடியா நபர்கள் அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நடந்தது கான் யூனிஸ் பகுதி இருக்கு இல்லையா, அங்க எய்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்னு சொல்லி வச்சிருந்துருக்காங்க காசாவோட தெற்கு பகுதி. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல தாக்குதல்கள் அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி எப்ப வைக்கப்படும் அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள், அவர் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னா, இஸ்ரேலான நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம், ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏர் அப்புறம் மிலிட்ரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ரெடியாக வச்சுக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்த்தா அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஈரான் இந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை அதிக அளவில் மிசைல் ப்ரோக்ராம் செய்யலான்ற யோசனைகளில் ஈடுபட்டாங்கன்னா நாங்கள் களமிறங்குவோம் அப்படிங்கிற இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா, இப்ப நம்ம இதை செய்யாம விட்டுட்டோம்னா பிற்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தணும் எதிர்காலத்துல அப்படிங்கிறது போல இழந்துருவோம் அப்படிங்கிறத பண்ணா அதிக அளவுல வேலை கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற போல ஒரு தப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. அதாவது 36 மிசைல் விழுந்ததுக்கே தோராயமா ஒரு மிசைலுக்கு ஒரு 1000 போட்டு பார்த்தாலும் 36 தான். 41,000 நபர்கள் கிட்ட பாதிப்படைஞ்சுக்கிறாங்க. 25,000 30,000 வீடுகள் கிட்ட வந்து பண்ணா அழிஞ்சிருச்சுன்னு இவங்க தரப்பந்தே ஒப்புதல் வந்திருக்குன்னா அப்ப அது இன்டூ 3 அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது சரி ஓகே 30 மிசைலுக்கே இந்த அளவுக்கு இம்பாக்ட்னா அப்புறம் இவங்க சொல்ற மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இஸ்ரேலே இருக்காது நாளைக்கெல்லாம். அப்புறம் திறந்து பார்க்கும்போது காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது இஸ்ரேலே இருக்காது. இந்த ஈரான் தரப்பு வந்து சொல்ற மாதிரி சிகரெட்ஸை செய்யற மாதிரி மிசைல்ஸை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மிசைல் வந்து விழுந்திருந்தது அப்படின்னா அவ்வளவுதான். ஆனா ஈரான் கிட்ட நாங்க 5% தாங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி ஓகே இருதரப்புல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். ஆனா இந்த இஸ்ரேல் தொடர்ந்து இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகள் மேலே அக்ரஷன் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிரியா காலையில பகுதியில லெபனான் பார்த்தோம். நம்ம என்ன இது அப்படிங்கிற கேள்வி வருது. ஒன்னு லெபனானு, ஈரானு, ஈராக்கு, ஜார்டனு, காசா, வெஸ்ட் பேங்க்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிரியா. இந்த சிரியால வந்து ஆர் ஸ்ட்ரைக் பண்றது தனிங்க. இப்போ கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தனி. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யாஃபோர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது சிரியாவோட கேபிட்டல் டமாஸ்கஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர், மிக மிக தொலைவில், கோயம்புத்தூருக்கு மிக அருகில் அப்படின்றது போல மிக மிக அருகில் 10 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தா இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் குடிகொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரமும் டமாஸ்கஸை பிடிக்கிறதுக்கு தொலை தூரத்துல இல்லை அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ இங்க டிப்ளமேட்டிக்கல் அழுத்தங்கள் இருக்கு, ஏதோ ஏடாகூடமா விஷயங்கள் இருக்கு. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் டிப்ளமேட்டிக்கல் ஃபெயிலியர் ஆகுது, துருக்கியில் ஏதோ ஒரு சிக்கல் ஆகுது, இல்லை துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஏதோ ஒரு வேலை செய்யறதா இருந்தா நிமிடங்கள் மணி நேரங்கள்ல போய் டமாஸ்கஸை பிடிக்கிறதுக்கான வேலைகள்ல இஸ்ரேல் இறங்குவாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பலர் தரப்பு இருந்து செய்திகள் வருது. எது எப்படியோ ஸ்பெஷல் போர்சஸ் வந்து தொடர்ந்து ஏரியல் ஆக்டிவிட்டி ஆபரேஷன்ஸ் சிரியாவோட பல பகுதிகளையும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது.
அதுல கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உட்பட தாட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்பட வந்து பாத்தீங்கன்னா டமாஸ்கஸ்க்கு நியர்பைல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அவ்வளவு தூரம் பக்கத்துல இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். ஆனா இந்த சமயத்துல துருக்கியோட ராணுவமா இருக்கட்டும், துருக்கி ட்ரெயின் பண்ணக்கூடிய ராணுவமா இருக்கட்டும், பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு துருக்கி, சிரியா இவங்களாம் இணைஞ்சு செயல்பட போறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா செர்பியால தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. இதுல அரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஓவர் நைட்ல மட்டும் 16 நபர்கள் கிட்ட நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது பிடிச்சு வச்சிருக்காங்க, இது போல ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்குள்ள எல்லாம் வந்து அசம்பாவிதங்கள் செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம். 3 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்ப்ளீட் அரெஸ்ட், அது வந்து வேற கேட்டகரி. ஏன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்தவங்க செக்ரிகேட் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்படி இருக்கணும். ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது அது ஒரு சைடு நடக்கட்டும், ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அதுல ஏடாகூடமா செய்யக்கூடிய கிரிமினல்ஸ் தனியா பிடிக்கணும், ப்ரொட்டஸ்ட்ல அத்துமீறவங்க அவங்கள தனியா பிடிக்கணும்னு தனித்தனியா பிடிச்சு அதுக்கான வேலைகள் செய்யறாங்க. இதெல்லாம் யூரோப்பு, மிடில் ஈஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா இப்ப நம்ம சைட்ல இருந்து வரக்கூடிய செய்திகள்ங்கிறது மிக பெரும் வேதனைகளை ஏற்படுத்திக்கிட்டு, அதுவும் பர்டிகுலரா எனக்கு அப்படிங்களும் சொல்லலாம். ஏன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் அதிக அளவில் ஆயில் இருக்குது, அதை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான வேலைகள் நடவடிக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு வேளை அது நடக்குது அப்படிங்கும்போது 11 பில்லியன் பேரல் அளவுக்கான ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். 20 ட்ரில்லியன் டாலர், 20 ட்ரில்லியன் டாலர். இது ஒரு கேம் சேஞ்சிங் எனர்ஜி, இந்தியன் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்க்கு இது ஒரு கேம் சேஞ்சிங். நம்மளோட எதிர்காலத்தை வேற ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் யூனியன் மினிஸ்டர் தரப்புல இருந்தெல்லாம் புகழாரம் சூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு யாருக்கா வேணா கொடுத்துருங்க, நம்ம வேணா லீஸ் கூட்டுருங்க தயவு செஞ்சு. யாராவது அப்புறம் இங்க ஏதாவது பண்ணிட போறாங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஆயில், லித்தியம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா யாருங்க கேட்டா, தயவு செஞ்சு கண்டுபிடிக்காதீங்க. எங்க ஊர்ல எதுவும் வேண்டாம், எங்க நாட்டுக்கே வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் அப்படிங்கிறது போல பதட்டம், பயம் வருது. ஏன்னா இதெல்லாம் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சிரியா, ஈராக்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இருந்தாலும் எடுக்கிறேன்றாங்க. இதனால ஏதாவது நல்லது நடந்தா பரவாயில்ல, என்ன நடக்க போகுது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தலைவர்கள்லாம் உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பதிவு பத்தி? இது போல ஆயில்லாம் இருக்குதே, தோண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன அப்படிங்கிற போல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில எது எப்படியோ நம்மளுக்கு 120 ரூபா தான் இல்லையா, 100 ரூபாய்க்கு மேலதான் நம்மளுக்கு ஆயில். யார் எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து ஃப்ரீயா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆயிலோட காசு 100 ரூபாய்க்கு மேலதான். சரி, ஓகே, இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கோ. இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.